ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கேனடாவில் வந்து இந்த 1.5 இயர்ஸ் இங்கே இருக்கனால, நான் வந்து நிறைய இங்கே த்ரூ பண்ணியிருக்கேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் கூட பழகியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ண பிடிக்கும். ஸோ இதனால இப்போ எங்கே என்ன எப்படி இருக்குது, ஏன் இங்கே எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கூட ஓடிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு ஆல்ஃபில்ட் வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் பார்த்தா கொஞ்சம் பேராச்சும் மாறுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி என்னன்னா, எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து வரோம். எல்லாருமே இந்தியாவிலேருந்து இங்கே வராங்கலாம் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருப்போம், எவ்வளோ ஒரு வைபாக இருப்போம், எவ்வளோ ஜாலியாக இருப்போம், நம்ம மனசில் எதுவும் வச்சு பழக மாட்டோம். ஆனால் இங்கே ஏன் எப்படி இருக்காங்கன்னா, நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுங்களேன், நமக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெண்டையே நம்மளால இங்கே நம்பி பழக முடியல. அதான் ஆக்சுவலி பிரச்சனை இங்கே. என்னன்னா, யார் எங்கே என்ன பேசுகிறான்னு தெரிய மாட்டேங்குது, நம்ம கூட எந்த உள்ள வன்மத்தை வச்சு பழகுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊர்ல ஒரு ஹெல்ப்னா ஒண்ணு ஓடும், பசங்கலாம் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்க இருந்தும் பண்ணாம இருக்கவங்களும் இருக்கானுங்க. ஆனா எல்லாம் இப்ப இங்க என்னன்னா, அவனுக்கு அவன் வேலையை பார்த்தா போதும், அவன் நல்லா இருந்தா போதுன்றது அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது வந்து செல்ஃபிஷ்னே யாருக்குமே தெரியாம அது யாரும் அவங்க நம்பிட்டாங்க. இது வந்து நம்ம வாழ்க்கை நம்ம இப்படிதான் இருக்கணும். கேனடா வந்து அவங்க மைண்ட் செட்டே அப்படிதான். கேனடால இருந்து இங்க வரும்போது இந்த மைண்ட் செட்ல வந்துடணும். நம்ம வந்து இங்க இப்படிதான் இருக்கணும், நம்ம யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நம்ம இதுக்கா அப்படி கிடையாது. அது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எனக்கு நிஜமாலும் இப்போ வரைக்குமே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா, வீட்டுல சொல்ல போறாங்களா இல்லைன்னு தெரியல. எப்படி தெரியுமா அவங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு, இங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நம்ம நல்லா இருந்தா போதும், செல்ஃபிஷா நம்ம. ஆக்சுவலி குரோத்னாலே எல்லாருமே ஒன்னா ஈக்குவலா வளர்ந்தாதான் அது பேர் குரோத்ன்றதே நிறைய பேர் புரியவே மாட்டேங்குது. என்னன்னா, இப்போ நான் வந்து சொல்லக்கூடாது. இப்போ வந்து எனக்கு இப்போ வேலை கிடைச்சதுன்னா நான் மற்றவங்க ஹெல்ப் பண்ண ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேரை. இப்போ நான் அந்த எனக்கு ஒரு பிடிச்சவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். தெரியாதவங்க யாருன்னா கேட்டாலுமே அந்த டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா இங்க என்னன்னா, அவனுக்கு வேலை கிடைச்சா போதும், மற்றவங்கள ரெஃபர்லாம் பண்ண மாட்டேன். நம்ம அவனோட அதிகமாக சம்பாதிக்கணும். இப்போ என்னோட ஒருத்தன் அதிகமாக சம்பாதிக்கணும், நல்லா இருந்துட்டு போடும் நான் விட்டுட்டாலுமே, இவனுங்கெல்லாம் என்ன பண்றானுங்கன்னா, சில பேர்லாம் நம்மளோட எப்படி அவன் அதிகமாக சம்பாதிக்கலாம், என்னது அது. இப்போ வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க இவன் ஒருத்தனை பத்தி ஒருத்தனை போட்டு கொடுக்குறது, அவனை பத்தி ஒருத்தர் முன்னாடி நல்லா பேசுறானு பின்னாடி போயிட்டே போட்டு கொடுத்து அது மூலமா அவனை டவுன் ஆக்கிட்டு இவனுக்கு மேலே போறாங்க. எதுக்கு அதுன்னே தெரியல. ஆக்சுவலி என்னன்னா, ஜெயிக்கிறதுனா நம்ம ஜெயிக்கணும், மற்றவங்க தோக்கடிச்சு ஜெயிக்கணும். எவ்வளவு படம் பார்க்கறானுங்க, நம்ம ஜெயிச்சோன்னா நம்ம ஜெயிக்கிறது பேர் தான் வெற்றி, மற்றவங்க தோக்கடிச்சு போய்க்கிறது அது ஜெயிக்கிறது கிடையாது. ஜெயிக்கிறது நம்ம ஜெயிக்கணும், நம்ம இண்டிவிஜுவலா உன் லைஃப்ல நீ ஜெயிச்சனா அது ஜெயிக்கிறது. மற்றவங்க தோக்கடிச்சு ஜெயிக்கிறதுக்கு இது வேற. அது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. லிட்டரலா நான் எனக்கு என்னன்னா, எல்லா இடத்துலயுமே இப்போ ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு இப்போ என்னன்னா ஆச்சுன்னா, கிவ் அண்ட் டேக் மாதிரி ஆச்சு. இப்போ நீ பண்ணா மட்டும்தான் நான் பண்ணுவேன் உனக்கு. அப்ப 2 பேருமே பண்ணாம இருப்பாங்க கடைசி வரைக்கும். நான் பண்ணா நீ பண்ணு. அவன் இப்ப நீங்க ஹெல்ப் பண்றா அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவன் எனக்கு என்னடா பண்ணான், நான் எதுல ஹெல்ப் பண்ண அவனுக்கு. டேய் அது என்னடா மைண்ட் செட்டு. ஓ ஒருத்தன் வேலை தேடிட்டு இருக்கான், நீயும் வேலை தேடுற அந்த கஷ்டத்துல தான் வந்திருப்ப. இப்போ நீ அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து கேட்கறான் ஒருத்தன். அவனுக்கும் அதே இந்தியாவில் அதே லோன் இருக்கும், இந்தியாவில் அதே பிரச்சனை இருக்கும். உனக்கு ஒரு கஷ்டம் தானே இப்போ அவனுக்கும் இருக்கும். ஹெல்ப்னு கேட்டா பண்ணலாம். அது ஆனா இவனுக்கு வந்து அவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், நம்ம ஏன் அவனுக்கு பண்ணணும் அப்படின்னு எனக்கு எனக்கு புரியல. யாருமே இந்தியாவில் இருக்க அப்படி இல்லை, இந்தியாவில் அப்படி இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா என்ன மைண்ட் செட், நான் இங்க வந்த உடனே நம்ம நல்லா இருந்தா போதும், நமக்கு தான் இங்க கஷ்டம், வேற யாருமே கஷ்டம் எல்லாரும் நினைச்சுக்கணும். அப்படி கிடையாது. எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு கஷ்டம் இருக்கு. ஒருத்தருக்கு லோன் பிரச்சனையா இருக்கும், ஒருத்தனுக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருக்கும், ஒரு ஃபேமிலி பிரச்சனையா இருக்கும், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆனா என்ன தெரியும் மைண்ட் செட், அவனுக்கு மட்டும் நடக்கிறது மட்டும் தான் கஷ்டம், மத்தவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு நினைச்சப்ப எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும். சரி நான் என்ன சொல்றேன்னா, செல்ஃபிஷா இருக்கலாம். ஆக்சுவலி செல்ஃபிஷ். ஆனா எனக்கு ஆக்சுவலி இது இண்டிவிஜுவலா செல்ஃபிஷா இருக்கிறது பிடிக்கல. ஒவ்வொருத்த கேரக்டர் செல்ஃபிஷா இருக்கிறது இருக்கலாம். அவன் நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கும் பார்க்கணும். அப்ப அவனை பத்தி 100% வேணாம், இது பார்க்குற 80% பார்க்கலாம். ஆனா அங்க அப்படி கிடையாது. மத்தவமே வேணாம், எனக்கு நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்ன்றதான் எனக்கு என்ன என்ன அந்த அது இஷ்டமே ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இப்படி இருக்கானுங்க இவனுங்க. ஏன் ஒரு அசைன்மெண்ட் ஹெல்ப் கேட்டாலுமே அதுக்கு வந்து இல்ல அனுப்ப முடியும், அனுப்புனா அவன் மார்க் வாங்கிடுவான். சரி ஓகே, அது வேணா அசைன்மெண்ட் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணா சரி அனுப்ப தவிர சொல்லி கொடுக்கலாம்ல, சொல்லி கொடுக்க மாட்டானுங்க. ரெஃபரன்ஸ் கேட்டா அதுக்கு எதனா உள்ள இப்ப இல்ல நான் ஏன் பண்ணணும், அவன் எனக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னன்னா, இது வந்து என்ன ஆச்சுன்னா, நம்மளே மைண்ட் செட் பண்ணி மாத்திட்டானுங்க. இப்ப இங்க வந்தா இப்படிதான் இருக்கணும் நம்ம, அப்படி கிடையவே கிடையாது. சி எல்லாருமே இந்தியன் பீப்புள் தான். இங்க என்னன்னா, இங்கே கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. தமிழ் கம்யூனிட்டி, தெலுங்கு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. என்னடி எல்லாருமே இந்தியன்ஸ் தானடா, அது யோசிங்களா அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. ஸோ ஓகே, அது இப்போ தமிழ் கம்யூனிட்டி தமிழ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவானு கேட்டால் அதுவும் பண்ண மாட்டானுங்க. அங்கேயுமே செல்ஃபிஷ் இருக்கானுங்க. அங்கேயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாலும் கூட இப்போ என்னன்னா, எவனை இங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்மளால இங்க இதுவே பண்ண முடியாது. இவன் நல்ல ஃப்ரெண்டு லெட்டர் பண்ணி பண்ணவே முடியாது. ஏன்னா எவன் என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம கூட நல்லா பேசுவான் ஒரு வருஷம்,
சின்ன சண்டையாக இருக்கும். இது இல்லைன்னா ஒரு வருஷம் நல்லா பழகும் போது உள்ளுக்குள்ளே எதனா சேர்த்து வச்சுனே தான் பழகுவான். இது பின்னாடி போய் நம்மளை போய் பேசுவான். சி நம்மளுக்கே 1008 இங்கே பிரச்சனை இருக்கும். நம்ம அதெல்லாம் கோத்ரூ பண்ணக்கூடாது, எல்லாம் புரியுதா? ஓகே. இப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன பின்னாடி பேசினா என்ன பண்ண உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. என்ன பிரச்சனைனா நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி இங்கே இருக்கவன்னு நினச்சி இங்கே யாரும் நினச்சி வரல. இங்கே நம்மளுக்கு நீங்கள் ஒரு லைஃப் இருக்குது, நம்மளுக்கு ஒன்று கேரியர் இருக்குது, எல்லாம் ஓகே. என்னன்னா இப்போ இதெல்லாம் நடக்குதுல்ல, நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம லோன்லியாக தான் இருக்கிறோம், லோன்லியாக ஆகிடுற மாதிரி ஆகிடும். நீங்கள் எவனையுமே நம்ப முடியாது, பீப்புள் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ போயிடும். நீங்கள் யாரையுமே நம்ப பண்ணி கடைசி நீங்கள் லோன்லி ஆகிட்டு உங்களுக்கு மென்டலாக ரொம்ப டவுன் ஆகணும். சரி, நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம கூட 15 வருஷம் இப்போ ஃப்ரெண்டு இன்ன வரைக்கும் ஒரு இந்தியா ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்டு எனக்கு இன்ன வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். அவன் நல்லா தான் பேசிட்டு இருக்கான் கிட்ட. அப்படி இருக்க வாரத்துக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுவோம். நான் எப்போ நான் எனக்கு மூட் அவுட்டாக இருந்தால் நான் அவனுக்கு கால் பண்ண, அவனுக்கு மூட் அவுட்டாக கால் பண்ணி வந்துருக்கும். இந்தியாவில் இருக்கும்போது ஃப்ரெண்ட் செட் எப்படி இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்தோடனே ஏன் ஃப்ரெண்ட் செட் மாறுறானுங்க, ஒருத்தன கேரக்டரையே மாறி இருக்கானுங்க தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம இந்தியாவில் ஃபேமிலி வச்சுப்போம், ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், நம்ம என்ன மூட் அவுட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போவோம், இல்லை ஃபேமிலியோட போய் ஷேர் பண்ணுவோம். இங்கே அப்படி இருக்காது. நமக்குன்னு ஒரு செட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். நம்ம ஒரு செலிப்ரேஷனுக்கு வெளில போகிறோம், ஒரு டைமில் ஒரு கோயிலுக்கு போகணும், இல்லை நம்ம கிரவுண்டு கிரிக்கெட் போய் விளையாட போகணும், ஃப்ரெண்ட் செட் இருக்கணும், நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இப்படி இல்லை, நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ நீங்கள் யாரையும் பண்ணி ரொம்ப லோன்லி ஆகிடுங்க. சரி, யோசிச்சு பாருங்களேன், வேலைக்கு போகிறீங்க வரீங்க, லோன்லியாக ஒரே ரூமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆகிடக்கூடாது யாருமே. ஸோ அதனால சொல்கிறேன், எல்லாருமே நம்புங்க, எல்லாருமே வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க, பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருமே நம்ம பசங்க தான்டா, எல்லாருமே நம்ம பசங்க. ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணி பழகுறதுல தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன என்ன பண்ண போறாங்க எல்லாமே என்ன? இப்போ எனக்கு என்னன்னா, ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன் உங்களுக்கு பண்ணனாலும் பரவாயில்ல, விடுங்க. நீங்க உங்க ஹாப்பினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஹெல்ப் பண்ண நம்மளுக்கு நான் ஒன்றையும் தான் ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ணுவேன். நம்ம ஒருத்தவங்க இப்போ பண்றோம்னா மேலே இருக்கும், நமக்கு வேறனா ஒன்று பண்ணுவான், ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நமக்கு ஒன்று கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு ஏன்னா அவன் திரும்பி நமக்கு எதுவுமே பண்ணல, அப்போ நம்ம பண்ண என்ன கேனியா நம்ம யோசிக்காதீங்க. நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்களா, பண்ணி முடிச்சிட்டீங்க, அதை முடிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா ஒன்று நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு கை மாற ஒன்று நடக்கும். அது வந்து கர்மாவை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவீங்க. கெட்டது பண்ணினா கெட்டது திரும்பி வரும். அதே நல்லது பண்ணீங்கன்னா எதுனா ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு திரும்பி வரும், அது கண்டிப்பா வரும். ஸோ யாருன்னா ஹெல்ப் கேட்டா தாராளமா பண்ணுங்க. எல்லாருமே நம்புங்க, லைஃப் ரொம்ப ஷார்ட். அதனால பீப்புளை ரொம்ப பிலீவ் பண்ணி பிலீவ் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. எல்லாருமே நல்லதான். இப்போ ஒருத்தரை நம்பி நீங்க ஹெல்ப் கேட்க போறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த இடத்துல இருந்தா பண்ணீங்களா? இப்போ அவனை நம்புங்க. இப்போ ஒருத்தனை கேரக்டர் எப்படி பழகத்துக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்றீங்க, ஐயோ பண்ணுவானா தெரியல பண்ணுவான் அப்படி படி பீப்புளை நம்புங்க. எல்லாருமே பீப்புள் தான். இப்போ நம்ம நல்லவன் நம்ம மனசு இல்லை, அப்போ அதே மாதிரி நம்ம அவன் நல்லவன் அவனுக்கு தெரியும். எல்லாருமே இங்கே கெட்டவன் கிடையாது. ஸோ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாலே போதும். ஸோ அப்புறம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கும் போது எந்த இதுவுமே இருக்க மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கமும் எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா ஃப்ரீடம் கிடைக்குது. ஏன்னா வீட்டில் இருந்து பார்க்க யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ண மாட்டாங்க, அப்பா நோட் பண்ண மாட்டாங்க, அம்மா நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இருப்போம். என்ன திரும்ப நடக்குது, உண்மையாலே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இந்த ஆல்கஹால் குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, எந்த பழக்கமுமே இருக்காது. என்னன்னா சொசைட்டி பண்ணுது. இப்போ 10 பசங்க ஒரு ஒரு பப்புக்கு போறாங்க, ஒரு கெட் டுகெதர் இருக்காங்கன்னா 2 பேர் குடிக்கிறான், தம் அடிக்கிறான்னா இவன் என்ன பண்றானுங்க தெரியுமா? இதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரீடம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்க யாரு இப்ப கேட்க போறா, அம்மாவுக்கு தெரிய போதா, அப்பாவுக்கு தெரிய, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய சொல்லி அதை ட்ரை பண்றாங்க. எதுக்கு பண்ணிட்டு உண்மையாலேயே ஹார்ட்ஃபெல்ட்டா பிடிச்சி பண்ணவங்க நல்லா இருக்கமான யூஸ்ஃபுல் நாட் யூஸ்ஃபுல் அது அவங்க அது செகண்டரி. அது கெட்டதோ நல்லதோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணா பரவாயில்ல. மற்றவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்றது எனக்கு நிஜமாலே புரியல. டி ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னா எல்லாமே லிமிட்டோட இருந்தா தப்பு கிடையாது. இது எல்லாமே செகண்டரி, எது நான் எதுவுமே சொல்ல. உங்களுக்கு பிடிச்சி லிமிட்டோட இருக்கீங்களோ இல்லையானு இல்லை, உங்களுக்கு பிடிக்காம சில பேர் இருக்கானுங்க. ஸோ இவங்க பண்றான்டா, ஸோ நான் அக்கேஷனலா கூட சேர்ந்து குடிக்கலான் இருக்கேன்டா, இவங்க இருக்காங்கடா, ஸோ அக்கேஷனலா சேர்ந்து சுற்றலாம்டா. அதெல்லாம் தேவையே இல்லை. நான் நிஜமாலே எனக்கு சத்தியமா இருக்காது. இப்போ வரைக்குமே அது ஒரு மாதிரி டிபேட்டபிளான டாபிக்காக தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சி பண்ற விஷயம் நிஜமாலே வேற. ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வந்து இங்க வந்து சொசைட்டியை பார்த்து நிறைய பேர் மாறிக்கிறாங்க. சொசைட்டியை பார்த்து நிறைய பேர் அடாப்ட் ஆகல. அது மாதிரி சொசைட்டி போய் மாறிக்கிறாங்க. இங்க வந்தா நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம இப்படிதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அதெல்லாம் யாருமே அது மாதிரி ஒரு ரூல்ஸே இங்க கிடையாது கேனடால. இந்த வந்து அந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அப்படிலாம். உங்களுக்கு பிடிச்சி போறீங்களா நிஜமா செகண்ட், அது உங்க கம்ஃபர்ட் உங்க போறீங்கன்னா. ஆனா என்ன தவிர நிறைய பேர் நடக்கிறது, இவன் போடுறான் சொசைட்டில இப்படிதான் நம்ம காட்டணும் வெளியில, அதெல்லாம் வேணாம். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு என்ன காரணம்? ஃப்ரீடம் தான். வீட்டில் நம்ம ஃப்ரீடம் இல்லாம வந்து அம்மா அப்பா பார்ப்பாங்க, அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, அண்ணன் திட்டுவான், அம்மா திட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். இங்க வந்து என்ன ஆகும், ஃப்ரீடம் யாருமே தெரிய போகுது, உங்களுக்கு ஃப்ரீடமா இருக்குது. ஸோ எனக்கு நான் நிஜமாலே இந்த வீடியோ எடுக்கும் அதான் யோசித்தேன், ஏன் இப்படி இருக்கானுங்க எல்லாருமே? எங்க போனாலும் இப்போ ஒரு ஹெல்ப் கேட்டா நம்ப மாட்டானுங்க, ஒரு பீப்புள் மேல ட்ரஸ்ட் இல்லை, ஒருத்தனே இன்னொருத்தர் போய் போட்டு கொடுக்குறான், உள்ளத்தை வன்மத்தை வச்சுக்கிறான். சி எல்லாருமே பீப்புள் தாங்க, எல்லாருமே எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம். எல்லாருமே நம்ம படிக்க வந்தோம், படிச்சு முடிச்சு வேலை போறோம், எல்லாம் போயிடும். ஒருத்தன் வளர்ந்தானா வளரட்டுமே, அவன் ஜாலியாக வந்துட்டு போ, நல்லா வந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். சி
நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவன் நம்மளோட மேலேயே போட்டோம், அவ்வளோதான். இப்போ என்ன இப்போ அதனால நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம திரும்பி அவன் தான் பண்ணணும் கிடையாது. வேற ஒருத்தன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஹெல்ப். நம்புங்க, கண்டிப்பா நம்புங்க. ஸோ நான் இந்த வீடியோ நான் ஏன் எடுத்தேன்னா, யார் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபுல்லாக கூட யாரும் மோஸ்ட்லி பார்க்க கூட மாட்டாங்க. யாருன்னா பார்த்தீங்கன்னா பீப்புள் மேலே ட்ரஸ்ட் வைங்க, எல்லாரும் நம்புங்க. கனடாவுக்கு நம்ம எல்லாம் படிக்க வந்திருக்கோம், இல்லை வேறு குக் பண்ண வந்தாலும் ஏதோ ஒரு பர்பஸ் வந்திருக்கும், எல்லாருமே கஷ்டம் இருக்கும். ஸோ ஹெல்ப் பண்ணீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் பண்ண முடியாதுன்னா டேரக்டாக சொல்லுங்க. ஆனால் வந்து யாரையுமே வந்து எல்லாரும் மனுஷன், எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் யாரையுமே வந்து ஒரு ஹெல்ப் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்க, ஹார்ட்ஃபெல்ட்டாக பண்ணுங்க. ஒன்றுமே தப்பு கிடையாது. பீப்புள் மேலே ட்ரஸ்ட் வைங்க நிஜமாலே. ஸோ இங்கே வந்தால் நம்ம பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கனடாவும் நம்ம ஊர் மாதிரி தான், இங்கே ஒரு ஊர், அது இது ஒரு ஊர் படிக்க வந்திருக்கோம். ஃபாரின்னா நம்ம இப்படி தான் இருக்கணும், இங்கே நம்பக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இது நான் ஆக்சுவலி நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் இதை தான் ஆக்சுவலி கன்வே பண்ண நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.